வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்தோட 2வது வாரத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆமா, ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டோம்னு தோணுது. கண்டிப்பா. இப்போ நீங்க நியூ இயர்க்காக, அதாவது புத்தாண்டுக்காக எடுத்த சபதங்கள்ல 90% ஏன் தோத்து போகுதுன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? ம் இது நிறைய பேர் வாழ்க்கையில நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தானே. கரெக்ட். ஒவ்வொரு வருஷமும் ஜான்வரி 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஜிம்ல சேருவோம், இல்லனா புதுசா ஒரு தொழில் தொடங்குவோம், இல்ல புதுசா ஒரு மொழி கத்துக்குவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனோட ஆரம்பிப்போம். ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த வேகம் குறைஞ்சிடும். அதுதான் பிரச்சனை. ஒரு சில வாரங்கள்லயே அந்த உற்சாகம் காணாம போயிடும். நம்ம ஒண்ணும் முட்டாள்கள் கிடையாது. நமக்கு வெற்றி பெறணும்னு ஆசை இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் நம்மால அதை தொடர்ந்து செய்ய முடியல? இந்த கேள்விக்கு பதில் ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் உண்மையில இருக்கு. அவர்களோட இந்த தோல்விக்கான சரியான உளவியல் காரணத்தையும் அதை முறியடிக்கிற தந்திரத்தையும் அவர் சொல்லியிருக்கார். ஆமா, அவர் சொன்ன அந்த தத்துவங்கள் இன்னைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. சோ உங்களுக்காக இன்னைக்கு நாங்க கையில எடுத்திருக்கிற மூலத்தரவு பாத்தீங்கன்னா சாணக்கியரின் வெற்றிக்கான உத்தியின் 3 தூண்கள் அப்படிங்கிற ஒரு மிகச் சுருக்கமான ஆனா நம்ப முடியாத அளவுக்கு ஆழமான ஒரு குறிப்பு. இந்த குறிப்புல நிறைய விஷயங்கள் புதிஞ்சிருக்கு. நிச்சயமா. இந்த ஆழமான அலசலோட குறிக்கோள் என்னன்னா, சாணக்கியரோட அந்த 3 கேள்விகள் நம்ம மூளையோட சிந்தனை முறையை எப்படி மாத்தி அமைக்குது அப்படிங்கறதையும், அந்த ரகசியத்தை பயன்படுத்தி நீங்க எடுக்கிற முடிவுகளை எப்படி தோல்வியே இல்லாததா மாத்துறது அப்படிங்கறதையும் விரிவா பார்க்க போறோம். சூப்பர். அந்த மூலத்தரவுல சாணக்கியர் வைக்கிற முதல் வாதமே நம்மளோட நவீன கால சிந்தனைக்கே நேர் எதிரா இருக்கு. நேர் எதிரா இருக்கு. அதாவது என்ன சொல்றாரு? அதாவது வெற்றி பெற எல்லாரும் ஆசைப்படுறாங்க, ஆனா எதால சில பேர் மட்டும் வெற்றி அடைறாங்க தெரியுமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது நல்ல கேள்வி. இப்போ நாம வாழ்ற இந்த சமூக ஊடகத்துல எதையும் அதிகமா யோசிக்காத, உடனே களத்துல இறங்க, ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கறாங்க. ஆமா, மோட்டிவேஷனல் வீடியோக்கள்ல எப்பவுமே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. கரெக்ட். ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஆசைப்படுறதுக்கும் அதை அடையறதுக்கும் நடுவில் உள்ள அந்த மிகப்பெரிய இடைவெளியை நிரப்புறது செயல் கிடையாது, அது சிந்தனை அப்படின்னு சொல்றாரு. ஓ, செயல் இல்ல சிந்தனைன்னு சொல்றாரா? ஆமா, ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய் அப்படிங்கறதா அவரோட அடிப்படையான விதி. இப்போ இந்த உடனே களத்துல இறங்கு அப்படிங்கிற நவீன கால அறிவுரைய நான் கொஞ்சம் உற்று நோக்குறேன். இது எப்படி இருக்குன்னா, எதுவும் யோசிக்காம ஒரு அதீத உற்சாகத்துல ஒரு செயல்ல இறங்குறது பாராஷூட் இல்லாம 10,000 அடி உயரத்துல பறக்கிற விமானத்துல இருந்து குதிக்கிறதுக்கு சமம். அருமையான ஒப்பீடு. நாமோ காத்துல வேகமா கீழே விழுந்துகிட்டு இருக்கிற அந்த சில நிமிஷங்கள்ல கையில இருக்கிற துணியை வச்சு பாராஷூட்டை தச்சிடலாம் அப்படின்னு கண்மூடித்தனமா நம்புறோம். அது ஒரு ஆபத்தான நம்பிக்கையாச்சே. கண்டிப்பா. ஆரம்பத்துல அந்த அட்ரினலின் கொடுக்கிற வேகம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா தர நெருங்க நெருங்க பாத்தீங்கன்னா அந்த உற்சாகம் பயமா மாறி நம்மள முழுசா முடக்கிடும். இந்த பாராஷூட் ஒப்பீடுல உள்ள ஒரு மிக பயங்கரமான யதார்த்தம் என்னன்னா, நீங்க கீழே விழும்போது ஏற்படுற அந்த அதீத மன அழுத்தம் உங்களை சரியா சிந்திக்கவே விடாது. ஆமா, அந்த பேனிக் ஆகுற நேரம். கரெக்ட். மனித மூளையோட வடிவமைப்பு அப்படிப்பட்டது. ஒரு நெருக்கடியான சூழல்ல மூளையோட உணர்ச்சி பகுதியான அமிக்டாலா கட்டுப்பாட்டை முழுசா எடுத்துக்கும். ஓ, அப்போ லாஜிக்கா யோசிக்கிற திறன் அந்த நேரத்துல வேலை செய்யாதா? நிச்சயமா வேலை செய்யாது. தர்க்கரீதியா செயல்படுற முன்மூளை பகுதி, அதாவது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், தற்காலிகமா செயல் இழந்துடும். அதனால தான் அவசரமா ஒரு செயல் இறங்கின பிறகு சிக்கல்கள் வரும்போது நாம முழுமையா முடங்கி போறோம். இல்லனா அந்த செயலை அப்படியே பாதியிலே கைவிட்டுட்டு ஓடுறோம். ஆமா, சாணக்கியர் செயலுக்கு முன்னாடி சிந்தனையை வைக்க சொல்றதுக்கு காரணமே, நெருக்கடி வர்றதுக்கு முன்னாடியே உங்க மூளை அமைதியா இருக்கும்போதே உங்களுக்கான பாராஷூட்டை தயார் செஞ்சு வச்சுக்குங்க அப்படிங்கிறது தான். ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. வெறுமனே யோசிச்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப சுலபம். எல்லாரும் இதைத்தானே சொல்றாங்க. உண்மைதான், கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா சும்மா உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருந்தா எந்த செயலும் நடக்காதுல்ல. அது ஒரு தேவையற்ற பயத்தையும் ஓவர் திங்கிங்கையும் மட்டும்தானே உருவாக்கும். கண்டிப்பா நிறைய பேர் இந்த ஓவர் திங்கிங் வலையில விழுந்துருவாங்க. ஒரு கட்டத்துல இத செய்யவே வேண்டாம் அப்படின்னு நாமே முடிவெடுத்துருவோமே. அந்த சிந்தனைய சரியான பாதையில செலுத்த சாணக்கியர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பை கொடுத்திருக்காரா? சாணக்கியர் வெறுமனே உட்கார்ந்து யோசிக்க சொல்லல. வெற்றி பெறுபவர்கள் பல மணி நேரம் குழப்பிக்கிட்டு இருப்பதில்லை. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அவங்க தங்களுடைய சிந்தனைய ஒரு வடிகட்டிக்குள்ள செலுத்துறாங்க. அந்த வடிகட்டி தான் சாணக்கியர் கூறும் 3 தூண்கள். இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி செயல்படுது. ஓ, ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. ஆமா, உங்க சிந்தனை அலைப்பாயாம இருக்கவும்
தேவையற்ற கற்பனை பயங்களை தவிர்த்து யதார்த்தமான சவால்களை மட்டும் எதிர்கொள்ளவும் இந்த 3 கேள்விகள் ஒரு அற்புதமான அறிவியல் பூர்வமான கட்டமைப்பை உருவாக்குது. சூப்பர். அப்போ அந்த முதல் கேள்விக்கு வருவோம். முதல் தூம் பாத்தீங்கன்னா, நான் இதை ஏன் செய்யறேன்? Why am I doing this? கரெக்ட். இது கேக்குறதுக்கு ரொம்பவும் சாதாரணமான 10ஓட 11ஆன ஒரு சுய முன்னேற்ற கேள்வி மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. நிறைய நேரத்துல பதில் கிடைக்காது. ஆமா, நாம செய்யற பல விஷயங்களுக்கு பின்னால எந்த ஒரு உறுதியான காரணமும் இருக்கிறதே இல்ல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்ப பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தன் டிராப் ஷிப்பிங் செஞ்சு லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறான் அப்படின்னு நீங்க பாப்பீங்க. உடனே நாமும் அதை தொடங்குவோம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். உண்மைதான். மத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறது. இல்லனா பக்கத்து வீட்டுக்காரர் புது கார் வாங்குறாரு, உடனே நாமும் நம்மளோட தகுதிக்கு மீறே ஒரு கார் வாங்குவோம். மத்தவங்க செய்றாங்க, பார்க்க பளபளப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு இலக்கும் இல்லாம பலரும் ஒரு பயணத்தை தொடங்குறாங்க. இந்த இடத்துல மனிதர்களோட உந்துதல், அதாவது மோட்டிவேஷன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். மோட்டிவேஷன்ல வகைகள் இருக்கா என்ன? ஆமா, உளவியல்ல அக உந்துதல், புற உந்துதல் அப்படின்னு 2 விஷயங்களை சொல்வாங்க. நீங்க சொன்ன அந்த இன்ஸ்டாகிராம் உதாரணம் புற உந்துதல், அதாவது வெளியில இருந்து வர்ற ஒரு தூண்டுதல். ஓ, எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றது. கரெக்ட். இது ஒரு தீக்குச்சி மாதிரி. பற்ற வைக்கும்போது சட்டுன்னு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும், ஆனா சில நொடிகள்லயே அணைஞ்சிடும். அப்போ அக உந்துதல்னா என்ன? சாணக்கியர் தேடுற அந்த ஏன் அப்படிங்கிறது அக உந்துதல், அதாவது உங்களுக்குள்ள இருந்து வர்ற ஆழமான காரணம். இது ஒரு நிலக்கரி நெருப்பு போன்றது. மெதுவா பற்றி கொண்டாலும் நீண்ட காலத்துக்கு அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆழமான பதிவுது. நீங்க தொடங்குற ஒரு புதிய பிசினஸா இருக்கட்டும், இல்ல ஜிம்முக்கு போறதா இருக்கட்டும், அந்த பாதையில வர்ற முதல் தோல்வியோ இல்ல வலியோ உங்களை தாக்கும்போது இந்த புற உந்துதல்கள்லாம் காத்துல பறந்துடும். ஆமா, வலி வந்த உடனே எல்லாம் மறந்துரும். நான் இதை ஏன் சேரேன் அப்படிங்கிற அந்த ஆழமான காரணம் மட்டும்தான் உங்களை அந்த வழியிலும் தொடர்ந்து பயணிக்க வைக்கும். சூப்பர். ஆனா இங்கதான் எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. நான் ஒரு செயலை தொடங்குற புள்ளியில எனக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கு. ஆனா பயணம் செய்ய செய்ய எனக்கு புது அனுபவங்கள் கிடைக்குது, புது நபர்களை சந்திக்கிறேன். ம், அப்போ என்னோட நோக்கமும் காரணமும் காலப்போக்குல மாறுதுன்னு வெச்சுக்குவோம். அப்ப என்ன பண்றது? சாணக்கியர் சொல்ற மாதிரி ஆரம்பத்திலேயே ஒரு ஏன் இருந்தா அது என்னை புதிய வாய்ப்புகளை நோக்கி நகர விடாம ஒரு வட்டத்துக்குள்ளேயே கட்டி போட்டுடாதா? நல்ல கேள்வி. ஆனா சாணக்கியரோட தத்துவம் உங்களை கட்டி போடுறதுக்காக அல்ல, அது உங்களுக்கு ஒரு திசை காட்டிய வழங்குறதுக்காக. ஒரு காம்பஸ் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றீங்களா? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி பயணம் மாறலாம், இலக்குகள் பரிணாம வளர்ச்சி அடையலாம். ஆனா தொடக்க புள்ளியில உங்களுக்கு ஒரு திசை காட்டி தேவை. ஒரு கப்பல் துறைமுகத்திலிருந்து புறப்படும் போது அது எந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். கண்டிப்பா. நடுக்கடல்ல புயல் வரும்போதோ இல்ல புதிய தீவுகளை கண்டுபிடிக்கும் போது அது தன் பாதையை மாத்தி அமைக்கலாம், அது இயல்பானதுதான். ஆனா எந்த திசையை நோக்கி போறோம்னு தெரியாம ஒரு கப்பல் நடுக்கடல்ல சுட்டிக்கிட்டு இருந்தா முதல் புயல் வரும்போதே மாலுமிகள் நம்பிக்கை இழந்துருவாங்க. வாவ், ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உங்க ஏன் மாறுதா அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா ஏதோ ஒரு ஏன் உங்களை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் சாணக்கியரோட வாதம். அந்த ஆணிவேர் உறுதியா இருந்தா மட்டும்தான் கிளைகள் எந்த திசையிலயும் வளர முடியும். அந்த ஆணிவேர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு இப்ப தெளிவா புரியுது. சரி, இப்ப நம்ம கிட்ட ஒரு வலுவான இன்ஜின் கிடைச்சிடுச்சு. ஆமா, ஆனா ஸ்டியரிங் வீல் இல்லாம அந்த இன்ஜினை இயக்குறது ஆபத்தானது இல்லையா? அதுதான் சாணக்கியரோட 2வது தூண் அப்படின்னு நினைக்கிறேன். 2வது கேள்வி, இதோட விளைவு என்ன? வாட் ஆர் தி கான்சிக்வன்சஸ்? கரெக்ட். இத நான் அந்த மூலத்தரவுல படிக்கும்போது இது அச்சசலா ஒரு செஸ் விளையாட்டோட மைண்ட் செட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. செஸ் விளையாட்டுன்னா அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்ப நான் ஒரு காயை நகர்த்தணும், அந்த பலகையில எனக்கு ஒரு காய் அச்சுறுத்தலா தெரியுது. உடனே என் குதிரையை வச்சு அந்த காயை வெட்டுறேன். இது சாதாரண மனிதர்களோட சிந்தனை. ஆமா, நாம எல்லாரும் அப்படிதான் செய்வோம். பாதுகாப்பா இருக்கா? தன்னோட அடுத்த 3 நகர்வுகள் என்ன? அதுக்கு கிடைக்க போற எதிரடி என்ன? அப்படிங்கறத முன்கூட்டியே கணிப்பார். அந்த செஸ் ஒப்பீட்டை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். செஸ் விளையாட்டுல நீங்க எதிரியோட காயை வெட்டும்போது உங்களுக்கு ஒரு சிறிய வெற்றி கிடைக்குது. அது மூளையில உடனடியா டோபமைன் அப்படிங்கிற வேதியியல் பொருளை சுரக்க செய்யுது. ஆமா, அந்த டோபமைன் ரஷ். இதத்தான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உடனடி திருப்தி. மனித மூளை எப்பவுமே இந்த உடனடி திருப்தியை நோக்கி தான் ஓடும். இப்போதே எனக்கு லாபம் வேணும், இப்போதே எனக்கு புகழ் வேணும் அப்படின்னு தான் நம்ம சிந்திக்க பழகிட்டோம். ஆனா நீங்க எதிரியோட ஒரு சிறிய காய வெற்ற அந்த உணர்ச்சி வசப்பட்ட முடிவால அடுத்த 2 நகர்வுகள்ல உங்களுடைய ராணியே பலி கொடுக்க வேண்டிய நிலை வரலாம். ஓ, அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கா? நிச்சயமா. சாணக்கியர் இந்த கேள்வியின் மூலமா நம்ம அந்த உடனடி திருப்தியிலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு. ஒரு செயலை செஞ்சா உடனடியே என்ன கிடைக்கும்னு யோசிக்காம
நீண்ட கால அடிப்படையில இதோட 2வது மற்றும் 3வது கட்ட விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத யோசிக்க சொல்றார். செகண்ட் ஆர்டர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்னு கேக்குறேன் அப்போ, இந்த விளைவுகளை முன்கூட்டியே கணிக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையான உத்தி? நான் ஒரு தொழில தொடங்க போறேன் அப்படின்னா, இதனால எனக்கு இவ்ளோ கோடிகள் லாபம் வரும், உலகம் முழுவதும் என் கம்பெனி பரவும் அப்படின்னு நல்ல விஷயங்களை மட்டும் கணிப்பதா? இல்ல, அப்படி கிடையாது. இல்லனா இது வேலை செய்யலனா நான் நடுத்தெருவுக்கு வந்துருவேன், என் சேமிப்பெல்லாம் போயிடும் அப்படின்னு மோசமான விளைவுகளை, அதாவது worst கேஸ் சினாரியோஸ கணிப்பதா? சாணக்கியர் நம்ம தாக்குதல் நடத்த சொல்றாரா இல்ல தற்காத்துக்க சொல்றாரா? சாணக்கியரோட இந்த 2வது தூண் பாத்தீங்கன்னா மிக தெளிவான ஒரு தற்காப்பு உத்தி. நாம எப்பவுமே ஒரு செயலை தொடங்கும்போது அதிகப்படியான நம்பிக்கையில இருக்கோம். ஆப்டிமிசம் பயாஸ்னு சொல்லுவாங்க. ஆ, எல்லாமே நாம நினைச்சபடி சரியா நடக்கும்னு நம்புவோம். ஆஹா, ஆனா யதார்த்தம் அப்படி இருக்காது. இதோட விளைவு என்ன அப்படின்னு சாணக்கியர் கேட்க சொல்றதோட முக்கிய காரணம், நீங்க எடுக்கிற முடிவால வரப்போற ஆபத்துகளை, நஷ்டங்களை முன்கூட்டியே கணக்கிடுறது தான். அப்போ இது ஒரு நெகட்டிவ் திங்கிங் மாதிரி இல்லையா? இது எதிர்மறை சிந்தனைன்னு ஒதுக்க முடியாது. இது விவேகம். உலகத்தோட தலைசிறந்த முதலீட்டாளரான வாரன் பஃபெட் முதலீட்டோட முதல் விதியா சொல்றது என்ன தெரியுமா? பணத்தை இழக்காதீர்கள் அப்படிங்கிறது தான். டோன்ட் லூஸ் மணி. ஆமா, லாபத்தை பத்தி பிறகு யோசிக்கலாம். முதல்ல உங்ககிட்ட இருக்கிற வளங்கள், நேரம், நற்பெயர் ஆகியவை வீணாகாம எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறது யோசிங்க. சூப்பர் பாயிண்ட். செஸ் விளையாட்டுறீரோ அப்படிதான். ஒரு சிறந்த வீரர் முதல்ல தான் ராஜாவுக்கு அரண் அமைப்பார். தற்காப்பு உறுதி செஞ்ச பிறகுதான் தாக்குதலையே தொடங்குவார். சாணக்கியர் இதேதான் 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார். விளைவுகளை முன்கூட்டியே கணிக்கிறது அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத குழிகளை முன்கூட்டியே பார்த்து விலகி நடக்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை அமைப்புன்னு சொல்றீங்க. ஒரு வார்னிங் சிஸ்டம். மிகச்சரியா சொன்னீங்க. ஆக முதல் கேள்வியான ஏன் செய்றேன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்ஜினை கொடுத்துருச்சு. 2வது கேள்வியான இதோட விளைவு என்ன அப்படிங்கிறது அந்த இன்ஜினை சரியான பாதையில செலுத்துறதுக்கான ஸ்டியரிங் வீலை கொடுத்துருச்சு. கரெக்ட். இப்போ அந்த கார்ல போதுமான எரிபொருள் இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் 3வது தூண். 3வது கேள்வி, நான் இத முடிக்க முடியுமா? கேன் ஐ கம்ப்ளீட் திஸ்? ஆமா, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இது ஒருத்தரோட சுயமதிப்பீடு, அதாவது செல்ஃப் அசஸ்மெண்ட் மற்றும் யதார்த்தமான செயல்பாட்டை பற்றியது. இத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தினசரி 1 கிலோமீட்டர் கூட ஓட பயிற்சி இல்லாத ஒருவர் திடீர்னு ஒரு யூடியூப் மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்துட்டு அடுத்த நாள்லே 42 கிலோமீட்டர் மாரத்தானோட பெயர் கொடுப்பது போல இருக்கு. அந்த மாரத்தான் உதாரணம் சாணக்கியரோட 3வது கேள்விக்கு மிக கச்சிதமா பொருந்தும். எந்த ஒரு செயலையும் தொடங்குறது உலகத்துல ரொம்ப எளிதான காரியம். ஆமா, ஆரம்பிக்கிறது ஈஸி தான். வெறும் உணர்ச்சியும் ஆரம்ப கட்டன் உந்துதலும் மட்டும் ஒரு பெரிய இலக்கை அடைய போதுமானதா இருக்காதல்லவா? கண்டிப்பா இருக்காது. முதல் சில நாட்கள் அந்த புதிய தொடங்கம் கொடுக்கிற உற்சாகத்துல நீங்க வேகமா செயல்படுவீங்க. ஆனா ஒரு வாரம் கழிச்சு உடல் வலிக்க தொடங்கும் போது, இல்லனா முதல் தோல்வி உங்களை தாக்கும் போது அந்த உற்சாகம் உங்களை காப்பாற்றாது. வேற இதுதான் காப்பாத்தும். அந்த 42 கிலோமீட்டர் எல்லைக்கோடு வரை கொண்டு செல்ல போறது உங்களுடைய உண்மையான திறன், அதாவது கேப்பபிலிட்டி, உங்ககிட்ட உள்ள வளங்கள் மற்றும் உங்க பொறுமை மட்டும்தான். சாணக்கியர் இதை மிக துல்லியமா புரிஞ்சிருந்தார். மனிதர்கள் தொடங்குறதுல வல்லவர்கள், ஆனா முடிக்கிறதுல சறுக்கிடுவாங்க. அதனாலதான் தொடங்கும் முன்பே உங்களை நீங்களே நேர்மையா கண்ணாடி முன்னிறுத்தி இதை இறுதி வரை கொண்டு செல்ல உங்ககிட்ட போதுமான ஆற்றலும் அறிவும் இருக்கா அப்படின்னு கேட்டுக்க சொல்றார். ஆனா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி தொடங்குறதுக்கு முன்னாடியே என்னால முடியுமா அப்படின்னு கேக்குறது நாமே குறைச்சு மதிப்பிடுறது போல ஆகாதா? ஏன் அப்படி சொல்றீங்க? இப்போ சமூக ஊடகங்கள்ல நீ நினைச்சா எதையும் சாதிக்கலாம், எதற்கும் துணிந்து இறங்கு, ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்லாம் ஒரு நவீன கால ஹசில் கல்ச்சர் இருக்கே, அதுக்கு இது நேர் எதிரா இருக்கு. பெரிய கனவுகளை காணும் ஒருவன அவனோட முதல் படியை எடுத்து வைக்கும் முன்பே இந்த கேள்வி பயமுறுத்தி முடக்கிடாதா? அது ஒரு முக்கியமான வாதம். ஆனா சாணக்கியர் உங்களை கனவு காண வேண்டாம் என்றோ பெரிய இலக்குகளை வைக்க வேண்டாம்னு சொல்லல. அவர் கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கு பதிலா யதார்த்தமான சுய விழிப்புணர்வை, அதாவது ரியலிஸ்டிக் செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கறத முன்வைக்கிறார். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மீண்டும் அந்த மரத்தான் உதாரணத்துக்கே வருவோம். என்னால் நாளைக்கு 42 கிலோமீட்டர் ஓட முடியுமா அப்படின்னு நீங்க உங்களை கேட்கும்போது உங்க உடல்நிலைக்கான நேர்மையான பதில் முடியாது என்பதாகத்தான் இருக்கும். ஆமா, சத்தியமா முடியாது. இது ஏத்துக்கிறது தோல்வி இல்ல, அது ஒரு டேட்டா. சரி, நாளைக்கு முடியாது, ஆனா அதுக்காக நான் என்ன செய்யணும்? என்னுடைய தற்போதைய திறன் என்ன? நான் அடுத்த 6 மாசங்கள் எப்படி பயிற்சி செய்யணும்? எனக்கு என்னென்ன உதவிகள் தேவை அப்படின்னு சிந்திச்சு உங்களை தயார்படுத்திக்கிட்டு களமிறங்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓ, இப்ப புரியுது.
அந்த ஹசல் கல்ச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்து நடுக்கடல்ல உங்களை கைவிட்டுரும். ஆனா உங்க திறனையும் எல்லைகளையும் அறிஞ்சு அதற்கேற்ப திட்டமிட்டு செயல்படுறது தான் உங்களை சுழல்ல இருந்து காப்பாட்டி இறுதி வரை கொண்டு செல்லும். இந்த கேள்வி உங்களை நிறுத்த சொல்லல, உங்களை தயார்படுத்திக்க சொல்லுது. அருமையான விளக்கம். இந்த கேள்வி நம்ம பயமுறுத்துறதுக்கானது அல்ல. நம்ம கையில என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு இன்வென்டரி செக் பண்றதுக்கானது. கரெக்ட், அதுதான் உண்மையான பர்பஸ். ஓகே, இப்போ நாம இந்த 3 தூண்களையும் விரிவா பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆழமான உரையாடலோட அடுத்த பகுதிக்கு வருவோம். இந்த 3 கேள்விகளையும் கேட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? சாணக்கியர் அப்படிதான் நம்புறார். அந்த மூலத் தரவுல சாணக்கியர் ஒரு இறுதி வாக்குறுதியை மிக அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கார். இந்த 3 கேள்வி கேட்டா நீங்க எடுக்கிற முடிவுகள் சரியாகும், வெற்றியும் நிச்சயம் வரும் அப்படின்னு அவர் சொல்றார். வெற்றி அப்படிங்கிறது எப்படி நிச்சயமா கிடைக்கணும்னு அவர் அவ்வளோ ஆணித்தரமா நம்புறாரு? சாணக்கியர் அவள உறுதியா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 3 தூண்டுகளும் தனித்தனியா இயங்குற விஷயங்கள் கிடையாது. அவை ஒன்னோட ஒன்னு மிக நெருக்கமா பிணைக்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு, ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டம். ஓ, எல்லாமே கனெக்டட். ஆமா, இதை இப்படி பாருங்க. நான் இது ஏன் செய்றேன் அப்படிங்கிற முதல் கேள்வி உங்க செயலுக்கான ஆன்மாவை, அதாவது சோலை கொடுக்குது. இது உங்க பாதையை உறுதி செய்யுது. இதோட விளைவு என்ன அப்படிங்கிற 2வது கேள்வி அந்த பாதையில் உள்ள ஆபத்துகளையும் குழிகளையும் முன்கூட்டியே ஸ்கேன் செஞ்சு உங்களுக்கு ஒரு ரேடார் மாதிரி எச்சரிக்கை கொடுக்குது. சூப்பர். என்னால் இதை முடிக்க முடியுமா அப்படிங்கிற 3வது கேள்வி அந்த குழிகளை தாண்டி பயணிக்க உங்ககிட்ட போதிய திறனும் வளங்களும், அதாவது ஃபியூவல் இருக்கா அப்படிங்கறத உறுதி செய்யுது. ஆக மொத்தம் சோல், ரேடார், அப்புறம் ஃபியூவல். கரெக்ட். ஒரு செயல்ல இறங்குற மனிதன் உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு இந்த 3 வடிகட்டிகள் வழியா தன் திட்டத்தை செலுத்தும் போது அவனோட முடிவுகள் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளா இல்லாம 100% தர்க்க ரீதியான மற்றும் திட்டமிடப்பட்ட முடிவுகளா மாறுது. அப்போ வெற்றி அப்படிங்கறதும் ஏதோ மாயாஜாலமோ அதிர்ஷ்டமோ கிடையாது. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு மனிதன் இந்த 3 செக் பாயிண்ட்களையும் வெற்றிகரமா கடந்து விட்டா அவனுக்கு வெற்றி என்பது ஒரு தவிர்க்க முடியாத விளைவா, அதாவது இன்னெவிட்டபிள் அவுட்கமா மாறிடுது. நிச்சயமா. ஒரு கணித சூத்திரத்தை போல நீங்க சரியான உள்ளீடுகளை கொடுத்தா சரியான வெளியீடு வந்துதான் தீரணும். துல்லியமா அதுதான். பல நேரங்கள்ல நம்மளோட தொழில் தோல்வி அடைவதற்கோ உறவுகள் முறிந்து போவதற்கோ நம்மகிட்ட திறமை இல்லாதது காரணம் அல்ல. இந்த அடிப்படையான கேள்விகளை கேட்க நம்ம தவறி விடுறோம் அப்படிங்கறதா உண்மையான காரணம். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். இந்த 3 கேள்விகளும் சேர்ந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வளையத்தை உங்களை சுத்தி உருவாக்குது. இதுதான் சாணக்கியர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வகுத்து சென்ற வெற்றியின் அசைக்க முடியாத அடித்தளம். உண்மையிலே இது நம்மளோட அன்றாட சிந்தனை முறைய முற்றிலுமா மாற்றி அமைக்க ஒரு சக்தி வாய்ந்த அலசலா அமைஞ்சது. இன்னைக்கு நாம சாணக்கியரின் வெற்றி உத்தியோட 3 முக்கிய தூண்களை பார்த்தோம். ஆமா, ரொம்ப விரிவாவே பார்த்தோம். நான் இதை ஏன் செய்கிறேன், அதாவது தி என்ஜின், இதோட நீண்டகால விளைவுகள் என்ன, தி ஸ்டியரிங், மற்றும் என்னால் இதை இறுதி வரை கொண்டு சென்று முடிக்க முடியுமா, தி ஃபியூவல் ஆகிய அந்த 3 மிக முக்கியமான கேள்விகளை தோண்டி எடுத்தோம். இந்த 3 கேள்விகளுமே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ரொம்ப அவசியம். நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்து ஒரு பெரிய முதலீடு செய்ய போறீங்கன்றாலோ, ஒரு புதிய உறவை தொடங்க போறீங்கன்றாலோ, அல்லது ஒரு புதிய வேலையில சேர போறீங்கன்றாலோ, தயவு செய்து எந்த ஒரு முடிவையும் அவசரத்துல எடுக்காதீங்க. ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து இந்த 3 கேள்விகளை உங்க மூளைக்குள் ஓட விடுங்க. கண்டிப்பா. அந்த ஒரு நிமிட தாமதம் உங்க வாழ்க்கையோட பல வருட போராட்டங்களையும் கண்ணீரையும் சேமிக்கலாம். உங்க ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலும் இந்த 3 கேள்விகளும் ஒரு அமைதியான காவலரனை போல செயல்படணும். அதுதான் ஒரு சிறந்த வியூகத்தோட தொடக்கம். நாம் இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இறுதி சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். சற்று யோசிச்சு பாருங்க. இந்த 3 கேள்விகளுமே கேட்கறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையானவே தான். இத புரிஞ்சுக்க எந்த ஒரு பெரிய தொழில்நுட்ப அறிவும் தேவையில்லை. ஆமா, ரொம்ப சிம்பிளான கேள்விகள். ஆனாலும் மனிதர்களாகிய நாம எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன் நின்னு நிதானிச்சு இந்த கேள்விகளை கேட்கறதே இல்ல. அது ஏன் அவ்ளோ கஷ்டமா இருக்கு? எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம உடனடியா செயல்படணும், அடுத்தடுத்த விஷயங்களுக்கு தாவிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மனிதனோட மரபணுவிலேயே ஊறிய ஒரு பரிணாம வளர்ச்சியா? ஆழமான பாயிண்ட் இது. ஆபத்து வரும் பொழுது ஓடு, இல்லனா எதிர்த்து நில் அப்படின்னு பழகிய நம்ம மூளைக்கு நின்னு நிதானிச்சு திட்டமிடுறது அப்படிங்கிறது இயற்கைக்கு முரணான ஒன்றா? இந்த அவசர மனப்பான்மைய நாம எப்படி உடைச்சு வெளியேறது? இத பற்றி தொடர்ந்து சிந்திங்க.